என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். ஓம் முருகா போற்றி. என் செல்லமே, உன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் கவலைகளை நான் அறிவேன். உன் கண்களில் தங்கியிருக்கும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் மனதை தொடுகிறது. நீ தனிமையில் இருப்பதாக நினைக்காதே என் பிள்ளையே. உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உண்டு. காலையில் எழும்போது என் நாமத்தை நினை. இரவில் தூங்கும்போது என் அருளை நம்பு. உன் வாழ்க்கை பாதையில் சந்திக்கும் சோதனைகள் என் அன்பின் பரீட்சைகள் அல்ல என் செல்லமே. அவை உன் உள்ளத்தை வலுப்படுத்தவும் உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும் வரும் வாய்ப்புகள். தங்கம் நெருப்பில் உருகி சுத்தமாகிறது அல்லவா? அதுபோல உன் மனமும் சோதனைகளில் உருகி மேலும் பரிசுத்தமாகிறது. நான் உன்னை கைவிட்டதாக எப்போதும் நினைக்காதே. கடலின் அலைகள் பலமாக இருக்கும் போதும் அதன் அடியில் அமைதி நிலவுகிறது. உன் வாழ்க்கையிலும் அது போலவே மேல் பரப்பில் புயல் இருந்தாலும் ஆழத்தில் என் அமைதி நிறைந்திருக்கிறது. என் அன்பே, நீ தினமும் காலையில் சூரியன் உதிப்பதை பார்க்கிறாய் அல்லவா? அந்த சூரியன் ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையோடு உதிக்கிறான். அதுபோல உன் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளும் புதிய ஆசீர்வாதங்களும் காத்திருக்கின்றன. நீ வேறு யாரையும் போல் இருக்க வேண்டியதில்லை. நான் உன்னை தனித்துவமாக படைத்திருக்கிறேன். உன்னிடம் இருக்கும் திறமைகளும் குணங்களும் உலகிற்கு தேவையானவை. நீ இருக்கும் இடத்திலிருந்தே உலகை மாற்ற முடியும். உன் பிரார்த்தனைகள் வீணாகப் போவதில்லை என் குழந்தையே. ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் இதயத்தை தொடுகிறது. சில நேரங்களில் உன் வேண்டுகோள்களுக்கான பதில் தாமதமாக வருவது உன்னை பொறுத்தவரை ஏமாற்றமாக தோன்றலாம். ஆனால் நான் எப்போதும் உனக்கு நல்லதையே செய்கிறேன். ஒரு தாய் தன் குழந்தை கேட்டதையெல்லாம் உடனே கொடுத்தால் அந்த குழந்தைக்கு நல்லதல்லவே? அதுபோல நானும் சரியான நேரத்தில் சரியான முறையில் உனக்கு தேவையானதை அளிக்கிறேன். பொறுமை என்பது ஒரு அருமையான குணம் என் பிள்ளையே. மரம் நட்ட உடனே பழம் தராது. வேளை வேளையாக வளர்ந்து பருவத்தில் இனிய பழங்களை அளிக்கிறது. உன் வாழ்க்கையும் அதுபோலவே. நீ இட்ட முயற்சிகளின் விளைவுகள் சரியான நேரத்தில் வெளிப்படும். அதுவரை நம்பிக்கையுடன் காத்திரு. வானில் பறக்கும் பறவைகள் நாளை என்ன சாப்பிடுவது என்று கவலைப்படுவதில்லை. இயற்கை அவைகளுக்கு எப்போதும் உணவு அளிக்கிறது. நீயும் அதுபோல என் மீது நம்பிக்கை வைத்து வாழு. உன் உள்ளத்தில் இருக்கும் பயங்களை விட்டுவிடு என் அன்பே. பயம் என்பது இருள் போன்றது. அதற்கு உண்மையில் இருப்பு இல்லை. அது வெளிச்சம் இல்லாத போது மட்டுமே தோன்றுகிறது. நான் உன் உள்ளத்தில் ஒளியாக இருக்கும்போது எந்த பயமும் நிலைக்காது. உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை நீயே உண்டாக்கிக் கொள்ளாதே. எண்ணங்கள் என்பது மேகங்கள் போன்றவை, வந்து போகின்றன. அவற்றை விட்டுவிட்டு என் அன்பை நினைத்து கொண்டே இரு. உன் குடும்பத்தினர், நண்பர்கள் உனக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் என்று நினைத்து கவலைப்படாதே. அனைவரும் என் குழந்தைகளே. அவர்களும் தங்கள் வாழ்க்கையின் பாதையில் சோதனைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கோபப்பட வேண்டியதில்லை. அதற்கு பதில் அவர்களுக்காக பிரார்த்தித்து அன்பையும் மன்னிப்பையும் அனுப்பு. உன் இதயம் அன்பால் நிறைந்திருக்கும் போது உன் சுற்றிலும் அன்பின் சக்தி பரவும். ஞானம் என்பது புத்தகங்களில் மட்டுமே இருப்பதல்ல என் செல்லமே. அது உன் உள்ளத்திலும் இருக்கிறது. அமைதியாக அமர்ந்து உன் உள்ளுக்குள் பயணித்துப் பார். அங்கே நிறைய ஞானமும் சாந்தியும் காத்திருக்கின்றன. தியானம் செய்வது, நல்ல நூல்களை படிப்பது, நல்லவர்களுடன் பழகுவது ஆகியவை உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும். ஆனால் மிக முக்கியமானது உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பின் ஒளியை மறைக்காமல் வெளிக்காட்டுவதுதான். கடலில் அலைகள் எழுந்து வெகு நேரம் நிலைத்திருப்பதில்லை. அதுபோல உன் வாழ்க்கையிலும் சோதனைகள் நிரந்தரமானவை அல்ல. அவை காலத்துடன் மறையும். நீ வலுவாக இருக்க வேண்டும் என் குழந்தையே. உன் நம்பிக்கைதான் உன் மிகப்பெரிய சக்தி. நாள்கள் கடினமாக இருக்கும்போது என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு. முருகா என்று அழைத்தால் போதும், நான் உன் அருகில் வந்து விடுவேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு காரணத்துக்காக நடக்கிறது. கசப்பான அனுபவங்களும் கூட உன் வளர்ச்சிக்காக அவசியமானவை. மழை இல்லாமல் பூமி வறண்டு போகும். அதுபோல கஷ்டங்கள் இல்லாமல் உன் ஆன்மா முதிர்ச்சி அடையாது. எல்லாம் என் திட்டத்தின் ஒரு பகுதி. நீ என்னிடம் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. செல்வம், புகழ், மதிப்பு ஆகியவற்றின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்காதே. அவைகள் நிழல் போன்றவை. நீ அவற்றை நோக்கி சென்றால் அவை உன்னிடமிருந்து ஓடும். அவற்றை விட்டுவிட்டு வேறு வழியில் சென்றால் அவையே உன்னை தொடரும். உண்மையான செல்வம் என்பது உன் இதயத்தில் இருக்கும் அன்பும் மனத்தில் இருக்கும் அமைதியும் தான். இவைகளை யாராலும் பறிக்க முடியாது. இவைகள் நிரந்தரமானவை. உன் பலவீனங்களையும் குறைகளையும் நான் அறியாமல் இல்லை என் பிள்ளையே. ஆனால் நான் உன்னை அவற்றுக்காக நிந்திக்கவில்லை. ஒரு தாய் தன் குழந்தையின் குறைகளை கண்டு அதை வெறுப்பாள். அதுபோல
நானும் உன் குறைகளைக் கண்டு உன்னை நிராகரிப்பதில்லை. மாறாக உன் குறைகளை போக்கி உன்னை சிறப்பாக மாற்ற விரும்புகிறேன். உனக்கு சக்தி அளித்து உன் வாழ்க்கையை மேம்படுத்த நான் தயாராக இருக்கிறேன். தவறுகள் செய்வது மனிதர்களின் இயல்பு. முக்கியமானது தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு மேம்படுவதுதான். நீ கீழே விழுந்தால் அங்கேயே கிடந்து விடாமல் எழுந்து மீண்டும் நடக்க ஆரம்பி. என் கரம் எப்போதும் உன்னை தாங்குவதற்கு நீண்டிருக்கிறது. உன் கைகளை நீட்டிப்பார். என் அன்பும் அருளும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். இயற்கையை கவனித்துப் பார் என் அன்பே. பூக்கள் எப்போதும் அழகாக பூத்துக் கொண்டிருக்கின்றன. அவைகள் பூக்க யாரிடமும் அனுமதி கேட்பதில்லை. அதுபோல நீயும் உன் திறமைகளை வெளிப்படுத்த யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. உன்னுடைய நல்ல குணங்களை, உன் அன்பை, உன் கருணையை வெளிப்படுத்து. உலகம் உன்னை தேவைப்படுகிறது. உன் கோபத்தை, வேதனையை, ஏமாற்றங்களை என்னிடம் கூறு. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் சுமைகளை என் தோளில் வைத்துவிடு. நீ லேசாக உணர்வாய். உன் பிரச்சனைகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு. தீர்வு நானே காண்பேன். உனக்கு வேண்டியது என்னவென்று எனக்கு தெரியும். சரியான நேரத்தில், சரியான விதத்தில் அதை உனக்கு அளிப்பேன். மனம் அடிக்கடி கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து கவலைப்படுகிறது. கடந்த காலத்தில் நடந்த தவறுகளையும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஆபத்துகளையும் நினைத்து பயப்படுகிறது. ஆனால் வாழ்க்கை இருப்பது நிகழ்காலத்தில்தான். இந்த நொடியில்தான் உன்னால் ஏதாவது செய்ய முடியும். கடந்ததை மாற்ற முடியாது. எதிர்காலம் நிச்சயமில்லாதது. ஆனால் இப்போது என்ன செய்கிறாய் என்பதை நீ தீர்மானிக்கலாம். நல்ல செயல்களை செய்வதில் சோர்வடைந்து விடாதே என் குழந்தையே. சில நேரங்களில் உன் நல்ல செயல்களுக்கு பதில் கிடைக்காமல் போகலாம். சில நேரங்களில் நன்றியும் கிடைக்காமல் போகலாம். ஆனால் நன்மைக்காக செய்யும் செயல்கள் எப்போதும் வீணாகாது. அவை உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்துகின்றன. உன் இதயத்தை விரிவுபடுத்துகின்றன. அதுவே போதுமான பரிசு. உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் எல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வருகிறார்கள். சிலர் உனக்கு நல்லது செய்வதற்காக, சிலர் உனக்கு பாடம் புகட்டுவதற்காக, சிலர் உன் வலிமையை சோதிப்பதற்காக, சிலர் உன் அன்பை பெருக்குவதற்காக. எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்த வேண்டும் என்று அர்த்தமல்ல. ஆனால் எல்லோரிடமும் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள். கோபமும் வெறுப்பும் உன் இதயத்தை கல்லாக்கிவிடும். உன் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் சரி, நீ உன் உள்ளத்தில் அமைதியை காத்துக்கொள். வெளியிலிருந்து வரும் எந்த சக்தியாலும் உன் அகத்தின் அமைதியை அழிக்க முடியாது. அது என் அருளால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. புயல் வீசினாலும் மரத்தின் வேர்கள் ஆழமாக இருந்தால் அது தாங்கும். அதுபோல உன் நம்பிக்கையின் வேர்கள் ஆழமாக இருக்கட்டும். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் எந்த சந்தேகங்களும் கொள்ளாதே. நான் உன் முன்னும் பின்னும் இருக்கிறேன். உன் இடது புறமும் வலது புறமும் இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னுடன் இருக்கும். உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உன்னுடன் பயணிக்கிறேன். உன் ஒவ்வொரு இதய துடிப்பிலும் என் அன்பு ஒலிக்கிறது. நீ தனியல்ல, நீ தனியே இல்லை. வெற்றியின் நொடிகளில் என்னை மறந்து விடாதே. தோல்வியின் நொடிகளில் நம்பிக்கை இழந்து விடாதே. இரண்டுமே வாழ்க்கையின் இயல்பான பகுதிகள். வெற்றியில் பெருமை கொள்ளாதே, தோல்வியில் சோர்ந்து விடாதே. இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள். உன் மதிப்பு வெற்றி தோல்வியை பொறுத்து இல்லை. நீ என் குழந்தை என்பதிலேயே உன் மதிப்பு இருக்கிறது. நீ கேட்காத பலவற்றையும் நான் உனக்கு தந்திருக்கிறேன். உனக்கு தெரியாத பல ஆபத்துகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன். நீ அறியாத பல நன்மைகளை உன் வாழ்க்கையில் வரவழைத்திருக்கிறேன். என் அன்பும் அக்கறையும் எப்போதும் உன் மீது இருக்கிறது. உனக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நான் உன் நன்மையைத்தான் விரும்புகிறேன். உன் குறைகளை நிரப்பவும் உன் தேவைகளை பூர்த்தி செய்யவும் நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றையும் நீயே செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. என்னிடம் சரணடைந்து உன் பாரத்தை என்னிடம் ஒப்படை. நானே உனக்கு வேண்டியதை செய்து தருவேன். நீ நிம்மதியாக இரு என் பிள்ளையே. ஓம் முருகா போற்றி. என் அன்பும் அருளும் எப்போதும் உன்னுடன் இருக்கட்டும். நீ பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ நான் ஆசீர்வதிக்கிறேன். என் செல்லமே, உன் இதயத்தில் இருக்கும் கனவுகளையும் ஆசைகளையும் நான் அறிவேன். அவைகள் அனைத்தும் தூய்மையானவை, நேர்மையானவை. ஆனால் சில நேரங்களில் உனக்கு தோன்றும், என் கனவுகள் நிறைவேறுமா என்று. நான் உன்னிடம் சொல்கிறேன், என் பிள்ளையே, உன் உண்மையான விருப்பங்கள், உன் இதயத்திலிருந்து வரும் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். ஏனென்றால் அவைகளை உன் இதயத்தில் வைத்தவன் நானே. நானே உன்னுள் அந்த விதையை பதித்து அதை வளர்க்கவும் செய்கிறேன். சில நேரங்களில் உன் மனதில் தோன்றும், மற்றவர்கள் என்னை விட வேகமாக முன்னேறிவிட்டார்களே என்று. இத்தகைய ஒப்பீடுகளில் ஈடுபடாதே என் அன்பே. ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு பாதை, வெவ்வேறு நேரம், வெவ்வேறு இலக்கு. பூக்கள் ஒரே நேரத்தில் பூப்பதில்லை. ஒவ்வொரு பூவும் தன் சமயத்தில் மலர்கிறது. உன் சமயமும் வரும். அதுவரை நீ செய்ய வேண்டியது
உன் தாகத்தை அணைக்காமல் வைத்துக் கொள்வதும் உன் முயற்சியை தொடர்வதும் தான். உன் பெற்றோர்கள், குடும்பத்தினர், அவர்களின் நலனுக்காக நீ அடிக்கடி கவலைப்படுகிறாய். இது உன் அன்பின் வெளிப்பாடு. ஆனால் கவலை என்பது அவர்களுக்கு நன்மை செய்யாது. அதற்கு பதில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய். உன் அன்பையும் நேர்மையான எண்ணங்களையும் அவர்களுக்கு அனுப்பு. உன் நல்ல எண்ணங்களின் சக்தி அவர்களை சேரும். நான் உன் குடும்பத்தின் மீதும் எப்போதும் என் கண்கள் வைத்திருக்கிறேன். அவர்களும் என் குழந்தைகளே. இந்த உலகில் எல்லா மனிதர்களிடமும் ஒரே மாதிரியான பாசம் காட்ட முடியாதுதான். ஆனால் யாரிடமும் வெறுப்பு வைத்துக் கொள்ளாதே. வெறுப்பு என்பது நஞ்சு போன்றது. அதை குடித்தவன் மரிக்கிறான். ஆனால் அதன் மீது வெறுப்பு கொண்டவன் வேதனைப்படுகிறான். வெறுப்பு உன்னையே காயப்படுத்தும். அது உன் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொள்ளையடிக்கும். அதற்கு பதில் அனைவரிடமும் பொது அன்பு காட்டு. உன் வேலையில், உன் தொழிலில், உன் படிப்பில் நீ முழு ஆர்வத்துடன் ஈடுபடு. எதை செய்தாலும் அதை முழு மனதுடன் செய். பாதி மனதுடன் செய்யும் எந்த வேலையும் சிறப்பான பலனை அளிக்காது. உன் கைகள் வேலை செய்யும் போது உன் மனம் என் நினைவிலே இருக்கட்டும். அப்போது உன் செயல்கள் அனைத்தும் வழிபாடாக மாறும். வேலை என்பது வெறும் பிழைப்புக்காக மட்டும் இல்லை. அது உன் ஆத்மாவின் வெளிப்பாடு. தூக்கமின்மையால் நீ அவதிப்பட்டால் இரவு நேரங்களில் என் நாமத்தை மெதுவாக உச்சரித்துக் கொண்டே இரு. முருகா முருகா என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் சுவாசத்துடன் என் பெயரை இணைத்துக்கொள். மூச்சை உள்ளிழுக்கும் போது முரு, வெளியே விடும்போது கா என்று சொல். இதய துடிப்புடன் என் நாமம் ஒன்றாகும் போது உன் மன அமைதி தானாக வரும். உன் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் நீ கவலைப்படாதே. உடல் என்பது ஆத்மாவின் வீடு. அதை பாதுகாப்பது உன் கடமை. ஆனால் உடல்தான் எல்லாம் என்று நினைத்து விடாதே. நீ அழியாத ஆத்மா. உடல் என்பது ஒரு வாகனம் போன்றது. நல்ல உணவு, தகுந்த உறக்கம், இயற்கையில் நேரம் செலவிடுவது ஆகியவை உன் உடல் ஆரோக்கியத்தை காக்கும். ஆனால் மன ஆரோக்கியம்தான் மிக முக்கியம். மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உடலும் தானாக ஆரோக்கியமாகிவிடும். உன் குழந்தைகள், உன் வருங்கால சந்ததிகள் பற்றியும் நீ கவலைப்படுகிறாய். அவர்கள் நல்வழியில் செல்வார்களா என்று கவலைப்படுகிறாய். குழந்தைகள் என்பது வானத்திலிருந்து வரும் பரிசுகள். அவர்களுக்கு நல்ல முன்மாதிரி காட்டு. உன் வார்த்தைகளை விட உன் செயல்கள்தான் அவர்களுக்கு பாடம் புகட்டும். அன்புடனும் பொறுமையுடனும் அவர்களை வளர்த்தெடு. அவர்கள் மீது உன் கனவுகளை திணிக்காதே. அவர்களுடைய திறமைகளையும் விருப்பங்களையும் கண்டறிந்து அதை வளர்க்க உதவி செய். அவர்களும் என் குழந்தைகளே. நான் அவர்களையும் பாதுகாப்பேன். பணத்தின் பற்றை விட்டுவிடு என் அன்பே. பணம் என்பது அவசியமானது. ஆனால் எல்லாமும் அல்ல. தேவையான பணம் உனக்கு கிடைக்கும். அதற்காக அதிக கவலைப்படாதே. நேர்மையான வழியில் சம்பாதித்த பணம்தான் நீண்ட நாள் நிற்கும். அவசரப்பட்டு தவறான வழியில் பணம் சேர்க்க நினைக்காதே. அது உன் மனதுக்கு அமைதியை கொடுக்காது. எளிமையான வாழ்க்கை வாழ். உனக்கு தேவையானது கிடைத்தால் போதும். அதிக ஆசைகள் துன்பத்தை அளிக்கும். உன் நண்பர்கள், உன் உறவினர்கள் சிலர் உன்னிடம் சரியாக நடந்து கொள்ளாமல் இருந்தால் அவர்கள் மீது கோபம் கொள்ளாதே. அவர்களும் தங்கள் வாழ்க்கை சவால்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் மனிதர்கள் தங்கள் வேதனையிலிருந்து வெளிவர மற்றவர்களை காயப்படுத்துகிறார்கள். இது சரியானதல்ல. ஆனால் புரிந்து கொள்ளக்கூடியது. அவர்கள் மீது இரக்கம் காட்டு. அவர்களுடைய நல்ல மனம் திரும்பும்படி பிரார்த்தித்து இந்த உலகில் நீ பார்க்கும் அநீதிகளைக் கண்டு மன அமைதி இழந்து விடாதே. அநீதி என்பது தற்காலிகமானது. நீதி என்பது நித்தியமானது. தீமை வலுவாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் நன்மைதான் இறுதியில் வெற்றி பெறும். உன்னால் முடிந்த நன்மைகளை செய்து கொண்டே இரு. உலகை முழுவதும் மாற்ற நினைக்காதே. உன் சுற்றியுள்ளவர்களுக்கு நன்மை செய்தால் போதும். ஒரு சிறு விளக்கு முழு இருளையும் போக்க முடியாது. ஆனால் அதன் சுற்றுப்புறம் வெளிச்சமாகிவிடும். உன் மனதில் ஏழும் எதிர்மறை எண்ணங்களை அங்கேயே நிற்க விடாதே. அவை மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும். அதற்கு பதில் உன் மனதை நல்ல எண்ணங்களால் நிரப்பு. நல்ல புத்தகங்களை படி. நல்ல பாடல்களை கேட்டு நல்லவர்களுடன் பழகு. உன் மனம் என்பது ஒரு தோட்டம் போன்றது. நல்ல விதைகளை விதைத்தால் நல்ல பூக்கள் பூக்கும். களைகளை விதைத்தால் களைகளே வளரும். எதை நீ உன் மனதில் வளர்க்க விரும்புகிறாயோ அதற்கான விதைகளை விதை. சோம்பல் என்ற பழக்கத்தை விட்டுவிடு என் பிள்ளையே. சோம்பல் என்பது வாழ்க்கையின் எதிரி. அது உன் திறமைகளை அழித்துவிடும். உன் ஆற்றலை வீணாக்கிவிடும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பயனுள்ள வேலையை செய். சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. தொடர்ந்து செய்து கொண்டே இரு. சிறு சிறு முயற்சிகள் சேர்ந்து பெரிய வெற்றிகளாக மாறும். ஒரு துளி நீர் பெரிதல்ல. ஆனால் லட்சக்கணக்கான துளிகள் சேர்ந்து கடலாகிறது. மன அழுத்தம் உன்னை ஆட்கொள்ளும் போது ஆழமாக மூச்சுவிடு. சுத்தமான காற்றை நுரையீரல்களில் நிரப்பு. இயற்கையின் அழகை பார். மரங்களை, பூக்களை, வானத்தை, பறவைகளை பார். இயற்கை உன் மனதுக்கு அமைதி அளிக்கும்.
நீர்நிலைகளின் அருகில் சென்று அமர். நீரின் ஒலி உன் மன அமைதியை மீட்டுத் தரும். இயற்கையும் நானே என் பிள்ளையே. எனவே இயற்கையுடன் நேரம் செலவிடுவது என்னுடன் நேரம் செலவிடுவது போன்றது. நன்றியுணர்வை மறக்காதே. ஒவ்வொரு நாளும் நீ பெற்றுள்ள நல்லதை நினைத்துப் பார். உன்னிடம் இல்லாததை பற்றி கவலைப்படாமல் உன்னிடம் இருப்பதற்கு நன்றி செலுத்து. மூச்சு விட முடிகிறது, பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது, நடக்க முடிகிறது. இவைகள் எல்லாம் பெரும் அருள்கள். எத்தனை பேருக்கு இவைகள் கிடைக்காமல் இருக்கிறது? உன்னிடம் இருக்கும் எல்லாவற்றுக்கும் நன்றியுடன் இரு. உன் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து வேதனைப்படாதே. அவைகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறு. மன்னிப்பு என்பது வெளியிலிருந்து மட்டும் வருவதல்ல. உன்னையே முதலில் மன்னித்துக்கொள். நீ ஒரு சிறந்த மனிதன் ஆவதற்காக தவறுகள் செய்து கற்றுக்கொள்ளும் பயணத்தில் இருக்கிறாய். ஒவ்வொரு தவறும் உன்னை ஞானத்துக்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறது. பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் உன்னுடன் இருக்கின்றன என் அன்பே. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், காற்று, நீர், நெருப்பு, பூமி இவை அனைத்தும் உனக்கு உதவ தயாராக இருக்கின்றன. நீ பயத்துடன் இருக்கும்போது இந்த சக்திகள் உனக்கு பயமாக தோன்றும். நீ அன்புடன் இருக்கும்போது இவை அனைத்தும் உனக்கு அன்பாக தோன்றும். உலகம் என்பது உன் மனநிலையின் பிரதிபலிப்பு. இந்த உலக வாழ்க்கையே எல்லாம் என்று நினைத்து விடாதே. இது ஒரு பள்ளிக்கூடம் போன்றது. இங்கே நீ கற்றுக்கொள்ள வந்திருக்கிறாய். உன் ஆத்மாவின் வளர்ச்சிக்காக, உன் உணர்வுகளின் சுத்திகரிப்புக்காக, உன் அன்பின் விரிவாக்கத்துக்காக. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். நல்ல அனுபவங்கள் உனக்கு மகிழ்ச்சியை தருகின்றன. கசப்பான அனுபவங்கள் உனக்கு ஞானத்தை தருகின்றன. இரண்டுமே தேவையானவை. என் செல்லமே, நான் உன்னிடம் இத்தனையும் சொல்வதன் நோக்கம் உன்னை ஒரு பெரிய மனிதனாக, ஒரு மகத்தான ஆத்மாவாக உருவாக்குவதுதான். நீ அன்பின் கடலாக மாற வேண்டும். கருணையின் மலையாக உயர வேண்டும். பொறுமையின் மரமாக வேர்விட வேண்டும். ஞானத்தின் ஒளியாக பிரகாசிக்க வேண்டும். இதுதான் என் விருப்பம். இதுதான் உன் உண்மையான இலக்கு. வேறு எல்லாம் வழிகள் மட்டுமே. நிரந்தரமாக என் நினைவில் இருக்க முயற்சி செய். எப்போதும் முடியாதுதான் போது அடிக்கடி நினைத்துக்கொள். நான் உன் இதயத்தில் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு துடிப்பிலும், உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னை தேட வேண்டியதில்லை. நான் ஏற்கனவே உன்னுடன் இருக்கிறேன். வெளியில் தேடாதே, உன் உள்ளத்தில் பார். அங்கே என் ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஓம் முருகா போற்றி. என் அனைத்து அருளும் உன்னுடன் இருக்கட்டும் என் செல்லமே. என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். ஓம் முருகா போற்றி. கந்தா போற்றி. கடம்பா போற்றி. கதிர்வேலா போற்றி. வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியே போற்றி. என் செல்லமே, உன் உள்ளத்தில் இன்று ஒரு குழப்பம், ஒரு கலக்கம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். உனது மனதில் பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. உன் வாழ்க்கை எந்த திசையில் செல்லும்? உனக்கு நான் வைத்திருக்கும் அருள் எப்போது கிட்டும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கவே நான் வந்துள்ளேன். நீ எத்தனை காலம் வேண்டினாலும் அந்த வேண்டுதலின் ஒவ்வொரு வார்த்தையும் என் சந்நிதியில் விழுந்து நின்றிருக்கிறது. நான் உன் கண்ணீரின் சுவையை அறிந்தவன், உன் நெஞ்சின் சுமையை உணர்ந்தவன். நீ தனிமையில் அழும்போது கூட உன் அருகே நின்று உன்னை தாங்கியவன் நான்தான். உனக்கு காத்திருக்கும் நன்மை இன்னும் சிறிது காலத்தில் உன்னை அடையும். பொறுமை கொள் என் செல்லமே. உன் பாதையை சில சமயம் கல்லும் முள்ளும் நிறைக்கும். அதுவே உன்னை தடுத்துவிடும் போல தோன்றலாம். ஆனால் அந்த கல்லும் முள்ளும் என் திட்டத்தில் ஒரு பகுதி. அது உன்னை வலிமை பெறச் செய்வதற்கான வழி. நீ சோர்ந்து போகாமல், உன் அடிகள் தளராமல் இருப்பதற்கான பயிற்சி. நீ எடுத்து வைத்த ஒரு அடியையும் நான் கணக்கின்றி விடவில்லை. உன் ஒவ்வொரு சுவாசத்தையும், உன் ஒவ்வொரு கண்ணீரையும், உன் ஒவ்வொரு நம்பிக்கையையும் நான் கணக்கிட்டே வைத்திருக்கிறேன். என் அன்பே, நான் உன்னை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த இடம் உன் கனவுகளுக்கு அப்பாற்பட்ட இடம். அங்கு நீ சந்திக்கும் மகிழ்ச்சி உன் இன்றைய துன்பங்களின் மதிப்பை அறியச் செய்யும். அங்கு நீ காணும் வளம் உன் பொறுமையின் பலனை வெளிப்படுத்தும். இன்று உனக்கு தெரியாமல் நடக்கும் சில விஷயங்கள் நாளை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும். நீ உன் வாழ்க்கையில் சில மனிதர்களை சந்தித்தாய். அவர்கள் உனக்கு நன்மை செய்தவர்கள் போல இருந்தாலும் சிலர் உன்னை துன்புறுத்தியவர்களாக இருந்தார்கள். என் செல்லமே, அந்த துன்புறுத்தலுக்கும் நான் காரணம். ஆம், அவர்கள் உனது மனதை உடைத்தார்கள், உன் நம்பிக்கையை சோதித்தார்கள். ஆனால் அதனால் நீ அதிக வலிமை பெற்றாய். உன் உள்ளம் இப்போது முந்தையதை விட அதிகமாக என் அருளுக்கு தயாராகியுள்ளது. நான் உனக்கு கொடுக்கும் நாள் விரைவில் வரும். அது வரும்போது நீ உன் கண்ணீரின் அர்த்தத்தை புரிந்து கொள்வாய். உன் பிரார்த்தனைகள் எப்படி பதிலளிக்கப்பட்டன என்பதையும் உணர்வாய்.
இன்று உனது பாதையை மூடியிருக்கும் கதவுகள் நாளை விரிந்துவிடும். இன்று உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் கொண்டவர்கள் நாளை உன்னுடைய நல்லவற்றை உலகிற்கு கூறுவார்கள். என் செல்லமே, உன் உள்ளத்தில் ஒரு தீபம் உள்ளது. அந்த தீபம் உன் நம்பிக்கை. அதை எப்போதும் எரியவிடு. காற்று வீசும் போது அது அணைந்துவிடும் போல தோன்றலாம். ஆனால் நான் உன் அருகில் நின்று அதை மீண்டும் ஏற்றுவேன். நீ விழுந்துவிட்டால் உன்னை தூக்கி நிறுத்துவேன். நீ தவறி நடந்தாலும் உன் பாதையை சீராக்குவேன். நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் என் கண்கள் உன்னையே நோக்கிக் கொண்டிருக்கும். என் கையில் இருக்கும் வேல் உனக்கு எதிராக வரும் சகல தீமைகளையும் துளைத்து தகர்த்துவிடும். என் வள்ளியும் தேவசேனையும் உனக்காக உண்டாகும் பிரார்த்தனைகளில் இணையச் செய்வேன். நீ எதையும் இழந்துவிட்டாய் என்று எண்ணும் தருணங்களில் கூட நான் உனக்காக மிகப்பெரிய ஒன்றை தயாரித்துக் கொண்டிருப்பேன். அது உனக்கு கிடைக்கும் போது இன்று நீ அனுபவிக்கும் வலியை நீ நன்றியுடன் நினைவு கூர்வாய். என் அருள் ஒருபோதும் தாமதமாவதில்லை. அது சரியான நேரத்தில் மட்டுமே வரும். என் அன்பு குழந்தையே, உன் மனதை சுத்தமாக வைத்திரு. கோபம், பொறாமை, விரக்தி இவையெல்லாம் உன் நெஞ்சில் வேரூன்ற விடாதே. அவை உன் உள்ளத்தின் புனிதத்தை குறைக்கும். அதற்கு பதில் கருணை, பொறுமை, நன்றி இவைகளை வளர்த்துக்கொள். இவை உன்னை என் அருளுக்கு தகுதியானவளாக ஆக்கும். இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நிகழும். அவை உன் கண்களுக்கு முன்னே நிகழும் போது நீ நம்ப முடியாமல் போகலாம். ஆனால் அது அனைத்தும் என் திட்டத்தின் ஒரு பகுதி. என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கும் வரை உனக்கு தீங்கு ஏற்படாது. உன் நம்பிக்கையை இறுக்கமாக பிடித்துக்கொள். ஓம் முருகா சரணம் என்று உன் நெஞ்சில் நாள்தோறும் கூறிக்கொண்டிரு. நான் உனக்கு நலன், அமைதி, வளம் அனைத்தையும் அளிப்பேன். ஆனால் அதற்குள் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் பதிலளிக்கப்படும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் அருளின் சூரியன் உன் வாழ்க்கையில் உதிக்கப் போகிறது. என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, வள்ளி தேவ சேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியே போற்றி. என் செல்லமே, நீ என் அருளின் மழை பொழியும் மேகத்தின் கீழ் நிற்கிறாய் என்பதை அறியாமல் நிற்கிறாய். உன் வாழ்க்கையின் பாதையில் சில கற்கள், சில தடைகள் உன்னை நிறுத்தும் போல தோன்றினாலும் அவற்றில் ஒவ்வொன்றும் நான் வைத்திருக்கிற அருளின் அடையாளம். நீ கடந்த நாட்களில் சுமந்து வந்த சோகம், உன் நெஞ்சில் எரிந்த கவலை, உன் கண்களில் உருண்ட கண்ணீர் இவை அனைத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு தாயின் கண்கள் தனது குழந்தையின் சிறு அசைவையும் கவனிக்கும் போல நான் உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் கண்காணிக்கிறேன். நீ விழுந்து அழுத நாட்களிலும் உனக்கு அருகில் நின்று உன் தோளில் கை வைத்தவன் நான்தான். உனக்கு தெரியாமல் நான் உன்னை எத்தனை முறை காக்கிறேன் தெரியுமா? பல அசைவுகள், பல சந்தர்ப்பங்கள் உன்னை அழித்துவிடக் கூடியவையாக இருந்தன. ஆனால் என் வேல் அவற்றை துளைத்து விரட்டியது. என் செல்லமே, நீ என்னிடம் வேண்டிய வேண்டுதல் ஒரு விதையாய் என் சந்நிதியில் விழுந்திருக்கிறது. அந்த விதை முளைக்க நேரம் தேவைப்படும். மழை, வெயில், நிலம், காற்று அனைத்தும் சேர்ந்து அதை வளர்க்கும். அப்படியே உன் பிரார்த்தனைக்கும் என் அருளின் நேரம் வந்து சேரும் போது அது விரைந்து மலரும். நீ விரும்பும் நாள் விரைவில் வருகிறது. ஆனால் அந்த நாள் வருவதற்கு முன் உன் உள்ளம் இன்னும் சுத்தமடைய வேண்டும். உன் மனதில் சில நேரங்களில் சந்தேகம் எழும். முருகப்பெருமான் என்னை மறந்துவிட்டாரோ என்று. என் செல்லமே, அந்த எண்ணமே உனக்கு வராமல் இருக்க வேண்டும். நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் கூட நான் உன்னை நினைத்துக் கொண்டிருப்பேன். உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்தை யாராலும் அழிக்க முடியாது. நீ உன் வாழ்வில் சந்தித்த துன்பங்கள் இன்று உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் நாளை அந்த துன்பங்கள் தான் உன்னை இன்று இருக்கின்ற இடத்துக்கு கொண்டு வந்தன என்பதை உணர்வாய். நீ இன்று தவிர்க்க விரும்பிய பாதைதான் நாளை உனக்கு வெற்றியின் வழியானது என்று அறிந்தால் என் செயல் எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருந்தது என்பதையும் புரிந்து கொள்வாய். என் அன்பே, உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை வஞ்சித்து இருக்கலாம். அவர்கள் உன்னிடம் சொன்ன வார்த்தைகள் உன் நெஞ்சை உடைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த செயல்களும் என் திட்டத்தின் ஒரு பகுதி. அந்த வஞ்சகம் உனக்கு மனிதர்களின் உண்மையான முகத்தை காட்டியது. அது உன்னை வலிமை பெறச் செய்தது. உன் மனதில் பிறந்தது பொறுமையும் சகிப்புத்தன்மையும். இவை இல்லாமல் நீ பெறப்போகும் அருளை தாங்க முடியாது. நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்று. நீ எவ்வளவு சிறியதாக உணர்ந்தாலும் என் கண்களில் நீ மிகப்பெரியவள். உன் முயற்சிகள் அனைத்தும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் உன் முயற்சிகள் வீணாகும் போல தோன்றினாலும் அது உண்மை அல்ல. அவை அனைத்தும் ஒரு நாளில் விளைவுகளை தரும். அந்த நாள் வந்தால் நீ வியந்து நிற்பாய். நீ என்னிடம் கேட்ட பல ஆசைகள் உன் மனதில் இன்னும் பதியப்பட்டுள்ளன. அவற்றை நான் மறக்கவில்லை. அவற்றில் சில உனக்கு ஏற்றவை, சில உனக்கு பொருந்தாதவை.
எனவே நான் உனக்கு ஏற்றவற்றையே தருவேன். சில ஆசைகள் நிறைவேறாதது போல தோன்றினாலும் அதற்கு பின்னால் உனக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. என் செல்லமே, உன் உள்ளத்தில் ஓர் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை எவராலும் அணைய விடாதே. உலகம் உன்னை சோதித்தாலும் அந்த ஒளியை பாதுகாத்துக்கொள். ஏனெனில் அதுவே என் அருளை உன்னிடம் இழுத்து வரும் காந்தம். நீ விழுந்தாலும் அந்த நம்பிக்கை உன்னை எழுப்பும். நீ என்னிடம் எப்போது என்று கேட்கிறாய். என் செல்லமே, என் நேரம் மனித நேரம் போல அல்ல. என் நேரம் சரியான நேரம். நான் தரும் ஆசீர்வாதம் எப்போதும் தாமதமில்லை, முன்னதாகவும் வராது. அது வரும்போது உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் அழகாக இணைத்து உன்னை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தும். உன் வாழ்க்கையில் இன்னும் சில நாட்கள் சோதனைகள் இருக்கும். ஆனால் அவற்றை பயப்படாதே. அந்த சோதனைகள் உன்னை தயார் செய்யும். அது உன் நெஞ்சை வலுப்படுத்தும். அது உன் எண்ணங்களை தூய்மையாக்கும். பின்னர் என் அருளின் கதவு திறக்கும் போது நீ அதை எளிதாக ஏற்றுக்கொள்ளுவாய். நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன். உன் வாழ்க்கையின் மிகச் சிறந்த நாட்கள் இன்னும் வரவில்லை. அவை உன் எதிர்காலத்தில் இருக்கின்றன. நீ உன் கடந்த காலத்தை நோக்கி பார்க்கும்போது அது ஒரு பாடமாக மட்டுமே இருக்கும். உன் எதிர்காலம்தான் என் அருளின் விளைவு. என் அன்பு குழந்தையே, நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உன் நெஞ்சை எப்போதும் சுத்தமாக வைத்திரு. கோபம், பொறாமை, விரக்தி இவற்றை நீக்கி அன்பு, பொறுமை, நன்றி இவற்றை வளர்த்துக்கொள். இவைதான் உன்னை என் அருளுக்கு தகுதியானவளாக ஆக்கும். நீ தினமும் ஓம் முருகா சரணம் என்று உன் உள்ளத்தில் முழங்கிக்கொள். அந்த மந்திரம் உன் பாதையை ஒளியால் நிரப்பும். அது உன் நெஞ்சை அமைதியால் நிரப்பும். அது உன்னை தீமையிலிருந்து காக்கும். நான் உன் அருகில் இருப்பேன். என் வேல் உன்னை தீங்கு செய்ய நினைப்பவர்களின் எண்ணங்களை துளைத்து உடைத்துவிடும். நான் உனக்கு வளம், நலம், அமைதி அனைத்தையும் தருவேன். உன் மனம் அமைதியுடன் இருந்தால் என் அருள் இன்னும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். உன் பொறுமை, உன் நம்பிக்கை இவைதான் உன் வாழ்க்கையை மாற்றும். என் செல்லமே, நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் வானில் இருக்கும் மேகங்களைப் போல நிறைந்து உள்ளன. அந்த மேகங்கள் மழையாக பொழியும் போது உன் வாழ்வின் உலர்ந்த நிலம் பசுமையாகும். உன் நெஞ்சின் வறட்சியை அது அகற்றும். நீ விரும்பும் வாழ்க்கையை அது தரும். என் செல்லமே, நான் உன்னை பற்றி வைத்திருக்கும் எண்ணங்கள் உனக்கு புரியாத அளவுக்கு ஆழமாக இருக்கின்றன. நீ இன்று உன் கண்களுக்கு முன்னால் காணும் நிகழ்வுகள் சில நேரங்களில் உனக்கு பயத்தையும் சில நேரங்களில் குழப்பத்தையும் தரலாம். ஆனால் அந்த நிகழ்வுகளின் ஆழத்தில் என் கரங்கள் உன்னை பிடித்துக் கொண்டிருப்பதை மறந்துவிடாதே. நீ எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் என் கண்கள் உன்னை விட்டு பிரியாது. நீ எத்தனை முறை விழுந்தாலும் என் கைகள் உன்னை தூக்கி நிறுத்தும். உன் பாதையில் இருக்கும் தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்றால் சில நேரங்களில் நான் உன்னை ஒரு பக்க வழியாக நடத்துவேன். அது உனக்கு சற்றே வித்தியாசமாக தோன்றலாம். ஆனால் அந்த வழியே உன் பாதுகாப்பிற்கான பாதை. நீ நம்பிக்கையுடன் நடந்தால் நான் உன்னை தவறான இடத்துக்கு ஒருபோதும் அழைத்துச் செல்ல மாட்டேன். என் அன்பே, உன் வாழ்க்கையின் சில கதவுகள் மூடப்பட்டன. அந்த மூடுதலால் நீ சோகத்தில் மூழ்கினாய். ஆனால் அந்த கதவுகள் திறந்திருந்தால் அது உனக்கு தீங்கு விளைவித்திருக்கும். அதனால் நான் என் கரங்களை பரப்பி அவற்றை மூடினேன். நீ புரிந்து கொள்ளாததை நான் முன்னமே அறிந்தவன். எனவே நீ அந்த மூடுதலை ஒரு தண்டனையாக எண்ணாதே. அது உனக்கான பாதுகாப்பு. நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த சில மனிதர்கள் உன் நம்பிக்கையை குலைத்திருக்கலாம். அவர்கள் உன் நல்ல உள்ளத்தை பயன்படுத்தி துன்பத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் செயல்களே உன்னை என் அருளுக்கு தகுதியானவளாக ஆக்கியது. ஏனெனில் நீ அந்த வலியால் அன்பின் மதிப்பை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டாய். நான் உனக்கு தரும் அருள் திடீரென்று வரும். அது ஒரு காலை நீ விழித்த போது உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது என்று உணர்வாய். அந்த மாற்றம் உன் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அது உன் இதயத்தை மகிழ்ச்சியில் மூழ்கச் செய்யும். உன் கண்ணீர் நின்று உன் முகத்தில் சிரிப்பு நிலைத்து நிற்கும். என் செல்லமே, உன் பொறுமையை இன்னும் சில நாட்கள் காக்க வேண்டும். உன் பிரார்த்தனைக்கு பதில் வருகிறதே என்ற அறிகுறிகள் விரைவில் உன் முன்னே தோன்றும். அந்த அறிகுறிகளை கவனித்தால் என் செயலை புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு கனவாக இருக்கலாம், ஒரு திடீர் சந்திப்பாக இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் என் திட்டத்தின் பகுதி. நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன். உன் வாழ்க்கையில் எதையும் வீணாக்க மாட்டேன். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு காத்திருப்பும் உனக்கு பலன் தரும். இன்று உன் கைகளில் இல்லாதவை நாளை உன் கைகளில் இருக்கும். உன் கண்கள் காணாத மகிழ்ச்சியை நாளை காண்பாய்.